Welcome back to our channel TNPSC Learning. இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. Good morning to everyone. Have a nice day. இன்னைக்கு 4 AM ஸ்டடி சேலஞ்ச் டே 31ல இருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 1 month நம்ம முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் DBMS, கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி, டோபாலஜிக்கல் ஆர்டரிங். இந்த டாபிக் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது that is வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டிரான்சாக்ஷனில் பார்த்தோம். தட் இஸ் சீரியல் நான் சீரியல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நான் சீரியலில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சீரியலைசபிள் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, தட் இஸ் சீரியலைசபிலிட்டி அப்படி கூட எடுத்துக்கலாம், அதோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த சீரியலைசபிலிட்டியை பற்றி நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாம். சீரியலைசபிள் தட் இஸ் வந்து சீரியல்னா என்ன, ஒரு டிரான்சாக்ஷன் வந்து T1 அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ரன் ஆகி முடிச்சிடும். அது ரன் ஆகி முடித்ததுக்கு அப்புறமா தான் T2ங்கிற அனதர் டிரான்சாக்ஷன் வந்து அதோட எக்ஸிக்யூஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணும். தட் இஸ் வந்து சீரியல். நான் சீரியல் அப்படின்னா T1 வந்து ப்ராசஸ் ஆகிட்டே எக்ஸிக்யூஷனில் இருக்கும்போதே அகெயின் இங்கே பேரலாக T2வும் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கான்ஃப்ளிக்ட் வராமல் இருக்கணும், அதை நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ சீரியல்னால் 1 by 1 எக்ஸிக்யூஷன் முடிக்கிறப்போ அந்த இடத்துல எந்த கான்ஃப்ளிக்ட்டுமே வராது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. அதில் வந்து இப்போ நான் ஒருத்தங்க வந்து நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு 5000 இருக்குது பேலன்ஸ். ஓகே, ஒருத்தங்க நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறாங்க ஒரு 5000. ஓகே, ஸோ ப்ளஸ் 5000 அப்படிங்கிறது நமக்கு டெபாசிட் ஆகுது. அதே இன்னொரு நேரத்தில் T2 அப்படிங்கிற ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7000 வந்து நம்ம வித்ட்ராவல் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல இது டெபாசிட்னு வச்சுக்கோங்க, இது வந்து இனிஷியல் அமௌண்ட்டு. ஸோ இது 1 by 1 நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு T1 முடிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 10,000 வந்து மாறிடும். ஓகே, பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு T2 எக்ஸிக்யூட் ஆகும்போது 7000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 3000 அப்படிங்கிறது வரணும். இதுதான் வந்து ஒரு கன்சிஸ்டண்டான ஸ்டேட். சப்போஸ் இந்த இடத்துல T2 ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து 5000 தான் இருக்குது, நம்ம 7000 வித்ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வந்துடும். ஆக்சுவலாக அவங்க வந்து போடுறாங்க 5000 வந்து நமக்கு டெபாசிட் ஆகுது, பட் வந்து அந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகாததுனால நமக்கு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்து வந்துடுது. ஓகே, அதே வந்து ஒரு சீரியலாக நடந்துச்சு அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக்ட் வராமல் நம்ம வந்து வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம். ப்ராப்பரான அந்த 3000 வந்து நமக்கு பேலன்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத காட்டும். இதுதான் வந்து சீரியல் எக்ஸிக்யூஷன். நான் சீரியலாக இருக்கும்போது இந்த மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும், இந்த டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நம்ம பண்ணுறது தான் தட் இஸ் சீரியலைசபிள். ஓகே, சீரியலைசபிள். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. தட் இஸ் வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள், நான் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஓகே, தட் இஸ் வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள், அப்புறமா நான் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படின்ட்டு 2 டைப்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்துட்டு சீரியலில் வராது, நான் சீரியல் ஷெட்யூலில் தான் வரும். ஷெட்யூல். ஸோ கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள், நான் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னு நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிப்போம் நான் சீரியல் ஷெட்யூலை. தட் இஸ் வந்து நாட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒன் செகண்ட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு வச்சு. ஓகே, கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவலண்ட் டு சீரியல் ஷெட்யூல். ஓகே, சீரியல் ஸ்கெடியூல். ஸோ இது நான் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா அதை நம்ம சீரியலைசபிள் ஆக்க முடியாது. ஓகே, சீரியலாக
சேஞ்ச் பண்ண முடியாது. தட் இஸ் நான் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். ஸோ இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நம்ம முதல்ல கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இதுக்கு வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தட் இஸ் கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து போத் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, போத் ஆப்ரேஷன்ஸ், ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் வந்து அந்த பேரை நம்ம கான்ஃப்ளிக்டிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா தட் போத் ஆப்ரேஷன்ஸ் பிலாங் டு different transactions. Okay, different transactions. Next point என்ன அப்படின்னா both operations are on same data. ரெண்டு ஆப்ரேஷன்ஸுமே வந்து ஒரே டேட்டாவில் தான் வந்துட்டு பெர்ஃபார்ம் ஆகிருக்கணும். both operations are done on same data. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டூ ஆப்ரேஷன் இஸ் ரைட் ஆப்ரேஷனாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஆப்ரேஷன் இஸ் ரைட் ஆப்ரேஷன். ஓகே, நமக்கு வந்து ரீடு ரைட் இருக்குது. ஸோ ரைட் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து ரைட் ஆப்ரேஷனாக இருக்கணும். ஆப்ரேஷன் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். T1 அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, T2ன்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. இதில் ரீட் ஆஃப் ஏ இருக்குது. இதில் வந்து பேரலாக நடக்கிறதுனால W ஆஃப் ஏ அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ இது பாருங்கள், போத் ஆப்ரேஷன் பிலாங் டு டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன். ரெண்டுமே வந்து இது T1ல் இருக்குது, இது T2ல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடு. செகண்ட் பாருங்கள், போத் ஆப்ரேஷன்ஸ் ஆர் டன் ஆன் சேம் டேட்டா. சேம் டேட்டாவில் தான் இருக்கணும். இந்த இடத்துலையும் ஏல தான் பெர்ஃபார்ம் ஆகுது, இதுலேயும் ஏல தான் பெர்ஃபார்ம் ஆகுது. சேம் டேட்டா தான் அப்படிங்கிறப்போ ஓகே, செகண்டும் நமக்கு சாட்டிஸ்ஃபை. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஆப்ரேஷன் இஸ் ரைட் ஆப்ரேஷன். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வந்து ரைட் ஆப்ரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப தேர்டும் வந்து ஓகே ஆயிடுச்சு. இந்த 3 பாயிண்ட்டுமே ஓகே ஆனால் தான் தட் இஸ் கான்ஃப்ளிக்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கான்ஃப்ளிக்ட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இப்போ ரெண்டுமே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் T1 T2ன்னு இருக்குது, இதில் R ஆஃப் ஏ இருக்குது, இதில் R ஆஃப் ஏன்னு இருக்குது. சேம், ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன் தான், சேம் வந்து சேம் டேட்டா தான். பட் வந்து அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஆப்ரேஷன் இஸ் ரைட் ஆப்ரேஷனுங்கிற பாயிண்டில் வந்து இது வந்து அந்த பாயிண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணலைங்கிறப்போ இது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆப்ரேஷனான்னு கேட்டால் நோ. ஓகே, இது வந்து தட் இஸ் நாட் கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன்ஸ். அதே வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் ரெண்டுமே டபிள்யூன்னு வச்சுக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆப்ரேஷன் ரைட்டாக இருந்தாலும் தட் இஸ் கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன் பேஸ் தான். இதில் போத் இருக்குது. ஸோ ஒன்று இருந்தாலே நமக்கு கான்ஃப்ளிக்ட் தான், ரெண்டுமே இருக்கும்போது இது கண்டிப்பாக இதுவும் கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுதான் கான்ஃப்ளிக்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இந்த 3 பாயிண்ட்ஸும் தான். ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷனில் வந்து இது நடந்திருக்கணும். சேம் டேட்டாவான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்புறமா ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். வேறு வேறு டிரான்சாக்ஷனில் இப்போ இருக்கா அப்படின்னு. இப்போ இதே ஆர் ஆஃப் ஏ வந்து இங்கேயும் டபிள்யூ ஆஃப் ஏன்னு இருந்து இங்கே ஆர் ஆஃப் ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேம் டிரான்சாக்ஷன்லேயே வந்துட்டு ரீடும் ரைட்டும் வந்துச்சுன்னா that is not a issue. ஏன்னா both operations belong to different transaction. புரிஞ்சிச்சா? இதில் ரொம்ப தெளிவாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இது புரியும். தட் இஸ் ரீடும் ரைட்டும் வரக்கூடாது. ஓகே, ரீடும் ரைட்டும் சேம் டிரான்சாக்ஷன்லேயே வந்ததுன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஒரு டிரான்சாக்ஷனில் ரீடும் இன்னொரு டிரான்சாக்ஷனில் ரைட்டும் வந்துச்சு அப்படின்னா அதில் ப்ராப்ளம். ஓகே, அதே மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனில் ரைட்டும்
அதே டேட்டா இன்னொரு டிரான்சாக்ஷனில் ரைட்டும் வந்துச்சுனாலும் ப்ராப்ளம். ஓகே, ரெண்டு சினாரியோ வந்து இந்த இடத்துல நமக்கு வரும். தட் இஸ் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, இன்னொரு டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா, சப்போஸ் வந்து ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷனில் ரீட் ஆஃப் ஏ இருக்குது, இங்கே வந்து W of A அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஒன் பேர். ஓகே, இது வந்து ஒரு பேர் பாசிபிலிட்டி பேர்ஸ். அதே இதில் W of A வந்து இதுலேயும் நெக்ஸ்ட் இதுலேயும் W of A வந்துருச்சு அப்படின்னா இது செகண்ட் சான்ஸ் ஆஃப். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வந்து இதில் இருக்குது. இதில் ரீட், நெக்ஸ்ட்டில் ரைட், இதில் ரைட், நெக்ஸ்ட்லேயும் ரைட் அப்படின்னு வந்துடணும். சேம் டேட்டாவாக இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி வந்துச்சுன்னா மட்டும்தான். சேம் டிரான்சாக்ஷனுக்குள்ளே வந்துட்டு நமக்கு ரீட் ஆஃப் ஏ, ரைட் ஆஃப் ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நம்ம கான்ஃப்ளிக்டாக எடுத்துக்கவே மாட்டோம். ஓகே, இதுதான் வந்துட்டு கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் கான்ஃப்ளிக்டிங் பேர்னு பார்த்தோம். 2 கான்ஃப்ளிக்டிங் பேர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் W1 of A ஆர் 2 of A இப்படி வந்தாலும் ஓகே தான். ஆர் W1 of A W2 of A இப்படி வந்தாலும் தட் ஆல்சோ கிரியேட்ஸ் வந்து கான்ஃப்ளிக்ட். ஓகே, இதில் அதுவே வந்துட்டு W2 of A அதாவது டிரான்சாக்ஷன் 2ல் ரைட்டும் டிரான்சாக்ஷன் 1ல் ரீடும் அப்படி வந்தாலும் தட் இஸ் இது வந்து எய்தர் எப்படி வேணால் வரலாம். அட்லீஸ்ட் ஒரு இது ரைட்டாக இருக்கணும். ஓகே, பட் வந்து டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன் இருக்கணும். W1 of A அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்கியூஸ் மீ, W1 of A அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா W1ங்கிறது என்னது, டிரான்சாக்ஷன் 1ல் W of A வந்து நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, R2 of A அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், டிரான்சாக்ஷன் 2ல் ரீடு நடக்குது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து T2ல் R2 of Aங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 2 இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை தான் வந்துட்டு அது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, எந்த டிரான்சாக்ஷனில் இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். T1 ஓகே, T1 அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷன், நெக்ஸ்ட் வந்து T2ன்னு ஒரு டிரான்சாக்ஷன். ஓகே, T2ன்னு ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ T1ல் ரீட் ஆஃப் ஏ நடக்குது, T2ல் ரீட் ஆஃப் ஏ நடக்குது. ஸோ இதில் ஏன் உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வரலை அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ அதுக்காக தான் ரெண்டுமே ரீடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏயோட வேல்யூ வந்து சம் 1000 அப்படின்னு வச்சோம் அப்படின்னா T2லையும் ஏயோட வேல்யூவை ஜஸ்ட் ரீட் தான் பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டுமே ரீடாக இருந்து சேம் ஆப்ரேஷன் சேம் டேட்டாவில் இருந்து வேறு வேறு டிரான்சாக்ஷனில் நடந்தாலும் அது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகாது. ஓகே, ஸோ அது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, ஸ்வாப் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமே வராது அப்படின்னா தட் இஸ் நாட் கான்ஃப்ளிக்ட் ஆப்ரேஷன். ஓகே, இப்போ T1 இருக்குது, T2 இருக்குது. இதில் நம்ம T2ல் ஃபஸ்ட்டு ரீட் ஆஃப் ஏ வந்து நடந்துருச்சு, T1ல் நெக்ஸ்ட் ரீட் ஆஃப் ஏ நடக்குது. இது ஃபஸ்ட்டு நடக்குது, இது வந்து செகண்ட் நடக்குது அப்படின்னாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏயோட வேல்யூ இங்கேயும் 1000 தான் இருக்க போகுது, இங்கேயும் 1000 தான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து எந்த ப்ராப்ளமே கிடையாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா T1 இருக்குது, T2ங்கிறது இன்னொரு டிரான்சாக்ஷன். T1ங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன், T2ங்கிறது அனதர் டிரான்சாக்ஷன். ஓகே, இங்கே நம்ம ரீட் ஆஃப் ஏன்னு கொடுக்குறோம், இங்கே ரைட் ஆஃப் ஏ அப்படின்ட்டு நமக்கு இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏயோட வேல்யூ வந்து நமக்கு 1000 இருக்குது, அதை ஜஸ்ட்டு ரீடு தான் பண்ணுது. ரைட் ஆஃப் ஏங்கிறப்போ ஏயோட வேல்யூவை 500ன்னு ரைட் பண்ணிடுது. ஓகே, இதோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கு, அதாவது இந்த ஆர்டரில் தான் டாப் டு பாட்டமில் தான் வந்து எக்ஸிக்யூஷன் ஆர்டர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது நடக்கும்,
அப்புறமா தான் இந்த ஆப்ரேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏயோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1000 இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா ஏயோட வேல்யூ என்னவாக இருக்கும், 500 இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த டிரான்சாக்ஷன்ஸ், இந்த 2 டிரான்சாக்ஷனுமே முடிஞ்சதுக்கப்புறமா ஏயோட வேல்யூ 500 இருக்கணும். ஓகே, இதுதான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். சப்போஸ் நம்ம இதை ஸ்வாப் பண்ணிட்டோன்னு வைங்க, ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமா T1ஓட வேல்யூ T2 இருக்குது, இதோட எக்ஸிக்யூஷன் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம். தட் இஸ் வந்து ஃபஸ்ட்டு T1 வந்து நடக்குது, ரைட் ஆஃப் ஏ நடக்குது, அப்புறமா T1ல் ரீட் ஆஃப் ஏ அப்படின்னு நடக்குது. ஓகே, ரைட் ஆஃப் ஏங்கிறப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், 500ன்னு இருக்கும் ஏயோட வேல்யூவை. நெக்ஸ்ட் இது ரீட் பண்ணுறப்போ ஏயோட வேல்யூ இதுக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 500 தான் கிடைக்கும். பிகாஸ் இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஃபைனல் வேல்யூ இது ரீட் பண்ணும்போது என்னவா ரீட் பண்ணுது, 500ன்னு ரீட் பண்ணுது. ஆக்சுவலாக ரீட் பண்ணும்போது ரீடோட வேல்யூ என்னவாக இருக்கணும், 1000 இருக்கணும். ஃபைனல் வேல்யூ 500 இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நமக்கு ரீட் பண்ணுறதே எது ராங்காக ஒரு 500 அப்படிங்கிற இந்த டேட்டா வந்து ரீட் பண்ணிடுது ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால தான் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்று வந்து ரைட்டாக இருந்துச்சுன்னா கான்ஃப்ளிக்ட் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரெண்டுமே ரைட்டாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு ரைட் பண்ணுது, ரைட் ஆஃப் ஏ. அடுத்து இதுலேயும் ரைட் ஆஃப் ஏ நடக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ரீட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதில் ரைட் வந்து 500 இருக்கும். ஸோ இது ரீட் பண்ணும்போது இந்த இடத்துல இது வந்து 1000ன்னு வந்து அப்டேட் பண்ணிடும் அதோட வேல்யூ. அப்புறமா ரீட் பண்ணால் இது 1000ன்னு ரீட் பண்ணும். அதே நம்ம இதை வந்து ஸ்வாப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, T1 T2 இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம W ஆஃப் ஏ, அடுத்து ரீட் ஆஃப் ஏ, அதுக்கப்புறமா இங்கே T2ல் W ஆஃப் ஏ வர்றது மாதிரி இதை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 ஆப்ரேஷனையும் ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, W ஆஃப் ஏல வந்து நமக்கு 500ன்னு ரைட் ஆயிரும். இந்த இடத்துல அந்த வேல்யூவை தப்பாக 500ன்னு ரீட் பண்ணிடும். அதுக்கப்புறமா போய் இது 1000ன்னு ரைட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஒரு கான்ஃப்ளிக்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ ரெண்டுமே வந்து டபிள்யூவாக இருக்கும்போதும் கான்ஃப்ளிக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆப்ரேஷன்ஸை பற்றின டீட்டெயிலான வருது. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நம்ம எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு இப்போ நம்ம பார்க்கலாம். consider following schedule. ஓகே, S1 அப்படிங்கிறது ஒரு ஷெடியூல். அதில் R1 ஆஃப் எக்ஸ், R1 ஆஃப் ஒய், அப்புறம் R2 ஆஃப் எக்ஸ், R2 ஆஃப் ஒய், W2 ஆஃப் ஒய், W1 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஷெடியூல் 2ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா R1 ஆஃப் எக்ஸ், R2 ஆஃப் எக்ஸ், அப்புறம் R2 ஆஃப் ஒய், தென் W2 ஆஃப் ஒய், R1 ஆஃப் ஒய், அப்புறம் W1 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம ஷெடியூல் 1 எடுத்துக்கலாம். ஓகே, ஷெடியூல் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் 2 டிரான்சாக்ஷன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஆர்டரில் நம்ம எழுதணும். ஸோ வந்து நான் நெக்ஸ்ட்டு பேஜ் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷெடியூல் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ஷெடியூலை வந்து ஒரு பேப்பரில் தனியாக நோட் பண்ணிவிட்டு இது பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ S1ல் வந்து நம்ம T1 T2ன்னு 2 டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆப்ரேஷன் என்னது, R1 ஆஃப் எக்ஸ், 1னால நம்ம டிரான்சாக்ஷன் 1ல் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் R1 ஆஃப் ஒய், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க R2 ஆஃப் எக்ஸ். அந்த ஆர்டர்லேயே தான் நம்ம எழுதணும். R2வை இங்கே போய் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இது, செகண்ட், தென் தேர்ட், அப்படி தான் வந்து அதை கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட் வந்து R2 ஆஃப் ஒய் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு W2 ஆஃப் y கொடுத்தாங்க, அப்புறமா W1 ஆஃப் எக்ஸ். ஸோ இதுக்கு அப்புறமா தான் W1 ஆஃப் y வந்து வரணும். சாரி, W1 ஆஃப் எக்ஸ் இல்லை, ஸோ W1 ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் பேர்ஸ் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். கான்ஃப்ளிக்டிங் பேர்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். தட் இஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஈஸியாக செக் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கேயும் அதே எக்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். எக்ஸ் வந்து இங்கேயும் இருக்குது, பட் ரெண்டுமே ரீடு தான், ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள் ரீட் ஆஃப் ஒய் இருக்குது. ஸோ ஒய் வேறு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள், இதுவும் ரீட் ஆஃப் ஒய், பட் இங்கே ரைட் வந்துருச்சு. ஸோ ஒரே டேட்டா வேறு வேறு டிரான்சாக்ஷனில் இருக்குது, அட்லீஸ்ட் ஒன்று வந்து ரைட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இது ரெண்டும் கான்ஃப்ளிக்டிங் பேர்ஸ். ஓகே, R1 ஆஃப் ஒய்யும் W2 ஆஃப் ஒய்யும் கான்ஃப்ளிக்டிங் பேர்ஸ். நான் வந்து சிபின்னு போடுறேன். ஓகே, கான்ஃப்ளிக்டிங் பேர்ஸ். வேறு என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது இங்கே, இதை வந்து நம்ம செக் பண்ணிட்டோம் இது ரெண்டையும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிரான்சாக்ஷன் 2ல் வந்து ரீட் ஆஃப் எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துலையும் எக்ஸ் இருக்குது. ஸோ ரீடுக்கு அப்புறமா ரைட் வருது, ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ரைட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ நமக்கு அகெயின் R2 ஆஃப் எக்ஸ் அண்ட் W1 ஆஃப் எக்ஸ் வந்து கான்ஃப்ளிக்டிங் பேராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஒரு கிராஃப் வந்து நம்ம வரையணும். தட் இஸ் ப்ரெசிடென்ஸ் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராஃபை T1 T2ன்னு ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால நம்ம ரெண்டையும் இது மாதிரி வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிக்கிட்டு எங்கேருந்து எங்கே ஃப்ளோ போகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு R1 பார்த்தோம், R1லேருந்து ரீடு அப்புறமா ரைட் இருக்குது. ஸோ T1லேருந்து நமக்கு T2க்கு வந்து ஒரு ஆரோ போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், R2க்கு அப்புறமா இங்கே சாரி T2ல் ஒரு ரீடு இருக்குது, அப்புறமா T1க்கு வருதுக்கு ஆப்ரேஷன். இல்லை, சேம் ஆப்ரேஷன்ஸ் வந்து சேம் டேட்டாவில் ரீடும் ரைட்டும் இது மாதிரி நடக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம T2லேருந்து T1க்கு வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் நடக்கிறதுனால நம்ம இப்படி ஒரு ஆரோ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி வரைஞ்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா சைக்கிள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதிலே வந்து ரெண்டு கண்டிஷன் தான் இருக்குது. நம்ம ப்ரெசிடென்ஸ் கிராஃப் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா சைக்கிள் வந்துருச்சு அப்படின்னா நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள், அதை நம்ம சீரியலைசபிளாக மாற்ற முடியாது. ஓகே, சீரியலைசபிளாக மாற்ற முடியாது, நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். அதுவே சைக்ளிக் வராமல் ஏ சைக்ளிக்கில் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஏ சைக்ளிக்கில் வந்தது அப்படின்னா அது வந்து கான்ஃப்ளிக்ட், அந்த கான்ஃப்ளிக்டை நம்ம சீரியலைசபிள் பண்ணிக்கலாம். சீரியலைசபிள் இதுதான் இதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு S1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் இது வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. புரியுதில்ல உங்களுக்கு? இங்கேருந்து இங்கே போகுது, நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே போகுதுங்கிறப்போ ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ சைக்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். S1 பொறுத்தவரையில் நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படின்னு போட்டுக்கலாம். நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். நெக்ஸ்ட் S2 பற்றி பார்க்கலாமா? S2 எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தட் இஸ் ஷெட்யூல் 2. ஓகே, ஷெட்யூல் 2ல் என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு? R1 ஆஃப் எக்ஸ், அதுலேயும் டிரான்சாக்ஷன் 1ம் டிரான்சாக்ஷன் 2 தான் இருக்குது. ஸோ R1 ஆஃப் எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அடுத்து R2 ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு R2 ஆஃப் ஒய் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு W2 ஆஃப் ஒய், அப்புறமா R1 ஆஃப் ஒய், W1 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 எங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம T1ல் போடுவோம், 2 வரதெல்லாம் T2 டிரான்சாக்ஷன் 2ல் வந்து போடுறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸை பாருங்கள், எக்ஸ் வந்து R1 ஆஃப் எக்ஸ், இங்கே R2 ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல நோ இஷ்யூஸ், ரெண்டுமே வந்து ரீடு தான். நெக்ஸ்ட்டு ஒய்யை பார்க்கலாம்.
இந்த இடத்துல read 2 of y வருது, இங்கே w1 of, இது சேம் ஆப்ரேஷன்லே ரீடு ரைட்டு ஒய் சேம் இது வருது. பட் அதை நம்ம பார்க்க வேண்டிய நீடு கிடையாது. இந்த டிரான்சாக்ஷன் இன்னொரு டிரான்சாக்ஷனில் அதே டேட்டாவை வந்து ரைட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இங்கே ரீட் வந்ததுனால இன்னொரு இதில் ரைட் பண்ணுதா அப்படின்னா, இங்கே ரீட் ஆஃப் ஒய் நடக்குது, இங்கே ரைட் ஆஃப் ஒய் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். பட் வந்து இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு w2 ஆஃப் ஒய், இங்கேயும் வந்து நமக்கு r1 ஆஃப் ஒய்ன்னு வருது. ஸோ இந்த இடத்துல w2 வருது, இங்கே r1 வருது. ஓகே, இந்த இடத்துல நமக்கு கான்ஃப்ளிக்ட் வந்து அரைஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இதை நம்ம செக் பண்ணல. r2 ஆஃப் எக்ஸ், இங்கே ரீடு நடக்குது, இங்கே அதே இதில் ரைட் வந்து நடக்குது. ஓகே, ஸோ ரெண்டு இடத்துலையுமே கண்ட்ரோல் என்ன ஆகுது அப்படின்னா t2க்கு அப்புறமா தான் t1 வர மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆரோ வந்து t2லேருந்து தான் t1க்கு போகிறதுனால நம்ம t2லேருந்து t1 போகிறோம். பட் t1லேருந்து எந்த இதுவுமே t2க்கு வரல நமக்கு. ஸோ இது வந்து சைக்ளிக் கிடையாது. இது என்னது? ஏசைக்ளிக். ஏசைக்ளிக்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளாக பண்ணிக்கலாம். கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். ஓகே, சீரியலைசபிள்னால் என்ன அப்படின்னா, இதை நம்ம சீரியலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் இஸ் t1 வந்து ஃபஸ்ட்டு, t2 தான் நெக்ஸ்ட்டுங்கிறப்போ நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா, t1 எடுத்துக்கலாம், இங்கே t2 எடுத்துக்கலாம். ஓகே, இது வேறு இதில் எழுதுகிறேன், அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ t1, இங்கே t2, நம்ம இதை வந்து ஸ்வாப் பண்ணுறோம். ஓகே, ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் வந்து அதை நம்ம சீரியலைசபிளாக மாற்றிக்கலாம். அதாவது இங்கே t2 தான் வந்து ஃபஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறமா தான் t1 போகுதுங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம t2 ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அப்படியே கண்டினியூஸாக ஃபஸ்ட்டில் எழுதிடணும். r2 ஆஃப் எக்ஸ், r2 ஆஃப் ஒய், தென் w2 ஆஃப் ஒய், அப்படி முடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா t1 ஆப்ரேஷனை கண்டினியூ பண்ணி எழுதிக்கலாம். r1 ஆஃப், இங்கே ஸ்பேஸ் இல்லை, r1 ஆஃப் எக்ஸ், அப்புறமா நெக்ஸ்ட் என்ன இருக்குது, r1 ஆஃப் எக்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு r1 ஆஃப் ஒய், நெக்ஸ்ட்டு w1 ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு t2 ஃபஸ்ட்டு அப்படியே சீரியலைசபிளாக நம்ம மாற்றியாச்சு. t2 ஃபஸ்ட்டும் t1 நெக்ஸ்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து ஏ சைக்ளிக்கில் வந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏ சைக்ளிக் வந்துச்சு அப்படின்னா நம்ம இது மாதிரி சீரியலைசபிளாக மாற்றிக்கலாம். தட் இஸ் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் இருக்க டிரான்சாக்ஷன்ஸை வந்து நம்ம எழுதிட்டு அது வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளா அல்லது நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளா அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னா நம்ம தட் இஸ் ஈக்குவலண்ட் டு சீரியல். ஓகே, சீரியலாக நம்ம அதை மாற்றிக்கலாம். தட் இஸ் எந்த டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து வருதோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஓகே, அதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக எழுதிக்கலாம். அப்புறமா t1 எல்லாம் கண்டினியூஸாக எழுதிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இதில் எந்த கான்ஃப்ளிக்ட்டுமே வராது. நீங்கள் வேணால் வேல்யூஸ் போட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதில் என்ன அவுட்புட், என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதே தான் இதுலேயும் வர மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்துட்டு நம்ம ஜென்ரலாக இன்றைக்கி சீரியலைசபிள் அதை பார்த்தோம். தென் வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னால் என்ன, நாட் கான்ஃப்ளிக்ட்லாம் என்னன்னு பார்த்தோம். தென் இந்த ப்ரெசிடென்ஸ் கிராஃப் எப்படி பண்ணுறோம், அதில் சைக்கிள் வந்துச்சுன்னா என்னது, சைக்ளிக் வராமல் இருந்துச்சுன்னா என்னது அப்படிங்கிறதோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த கிராஃப் வச்சு இன்னொன்று கேட்பாங்க. தட் இஸ் டோபாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் சீரியல் ஷெட்யூல். ஓகே, எப்படி அதோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இப்போ t1, t2, t3, தென் t4, t5 இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ t1ல இருந்து t3, அப்புறம் t4 போகலாம், நெக்ஸ்ட்டு t3,
then T4 T5 இது மாதிரி கொடுத்துட்டு இதோட ஆர்டர் ஆஃப் எந்த மாதிரி ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகணும். இதில் இந்த மாதிரி 5 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு ப்ரெசிடென்ஸ் கிராஃப் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா இது வந்து ப்ரெசிடென்ஸ் கிராஃப். ஓகே, கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எந்த இதில் நோ இன்கம்மிங் ஆரோ இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, நோ இன்கம்மிங் ஆரோ எந்த நோடில் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்குது T4ல் இருக்குது, T5ல் எல்லாமே இன்கமிங் இருக்குது. இன்கமிங் இல்லாதது T1 மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த T1 நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூட அட்டாச் ஆகிருக்க எல்லா நோடையும் அந்த எட்ஜையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம T1 ரிமூவ் பண்ணதுனால T1 வந்து நம்ம இந்த கிராஃபில் வந்து தட் இஸ் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனில் ஃபஸ்ட்டு வந்து T1 தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணிக்கிட்டு இப்போ புதுசாக ஒரு கிராஃப் வரையணும். இது ஃபுல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா T2 மட்டும்தான் இருக்கும். T2லேருந்து T3க்கு ஆரோ போகுது, தென் T4க்கு போகுது. ஓகே, இந்த 3 எட்ஜஸ்மே வந்து நமக்கு கட் ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே மறந்துடணும். ஜஸ்ட்டு T2லேருந்து T3 T4க்கு போகுது, T3லேருந்து T5க்கு வந்து போகுது. ஓகே, ஆரோ போகுது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எதில் இன்கமிங் ஆரோ வரல அப்படின்னா T2ல் வரல இல்லையா. ஸோ நம்ம அந்த T2வை ரிமூவ் பண்ணிவிட்டு T2வை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட எந்த எட்ஜஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் கிராஃப் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா T3 T4 T5 அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ரெண்டுலேயுமே இன்கமிங் வரலங்கிறதுனால நம்ம T3 எடுத்துக்கலாம், அப்புறமா T4 எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இது ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக T5 தான் இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வந்து என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வந்து எப்படி வரும் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிறத மட்டும் இதில் நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். T3 T4 T5ன்னு வருது இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம T3யையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணலாம், T4யையும் ரிமூவ் பண்ணலாம். ரெண்டுமே ஈக்குவல் ப்ரையாரிட்டியில் இருக்குது. ஸோ T3யை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணோன்னா இதோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் T1 T2 T3 T4 T5 அப்படின்னு இருக்கும். அல்லது நம்ம T4யையும் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஆப்ஷனில் வந்து ரெண்டு மாதிரியும் கேட்டு போத் A அண்ட் B அண்ட் C அப்படிலாம் கேட்டுடலாம். ஸோ அதுக்காக தான் அந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்படியும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இதுதான் வந்து டோபாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் சீரியல் ஷெடியூல் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைன்னா ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த மாதிரி கிராஃப் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் கொடுத்து நீங்களே கிராஃப் பண்ணுற மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஒரு சிம்பிள் கிராஃபாக கூட இருக்கலாம். அது ரெண்டு ஷெடியூல்ஸ், ரெண்டு டிரான்சாக்ஷன் கொடுப்பாங்க, அதோட செட் ஆஃப் ஆப்ரேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்களே அதை வச்சு இதிலேருந்து இதுக்கு ஆரோ போகுது, இதுலேருந்து நம்ம ஆரோ ப்ரெசிடென்ஸ் கிராஃப் வரைகிறோம்ல, அது மாதிரி வரைஞ்சி கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனை எழுதிக்கலாம். ஓகே, கொஷின்ஸ் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். பட் இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஒரு கிராஃப் நம்ம வரைஞ்சிருவோம். கிராஃப் வரைகிறதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்துட்டோம் இல்லையா. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எங்கேருந்து எங்கே ஆரோ போடணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேயும் நம்ம பார்த்துட்டோம் எந்த மாதிரி ஆரோ போடணும் அப்படின்னு. ஸோ அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எது எக்ஸிக்யூட் ஆகும், நெக்ஸ்ட் எது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கிராஃப் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு இந்த மாதிரி ஆர்டர், டோபாலஜிக்கல் ஆர்டர் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது உங்களுக்கு ஒரு ஹோம் டாஸ்க் வந்து கொடுக்குறேன். விச் ஒன் இஸ் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விச் ஒன் இஸ் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள், நாட் கிடையாது, கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் பண்ணி நான் கமெண்ட்டில் வந்து போடுங்க. தட் இஸ் R1 of X ஆப்ஷன் A, R2 of X, W1 of X, R3 of X,
W2 of x. ஓகே, இந்த இடத்துல பார்த்துக்கோங்க R3 வருது. ஸோ 3 டிரான்சாக்ஷன்ஸ்னு நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் Bயில் R2 of x, R1 of x, W2 of x, R3 of x, W1 of x. Option C, R3 of x, R2 of x, R1 of x, W2 of x, W1 of x. Then option D, R2 of x, W2 of x, R3 of x, R1 of x, W1 of x. Okay, இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. which one is conflict serializableனு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு இப்போ நம்ம பார்த்தது வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். Thanks for watching this video. Have a nice day for all. Thank you everyone. If you like this video, please share it with your friends.